ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் நீ பல யோசனைகள் வைத்திருக்கின்றாய். நீ பல விஷயங்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அந்த மாற்றம் நடக்கவில்லை என்று வருத்தப்படுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும் என்று பலவித கற்பனைகளில் நீ மிதந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் நடக்குமா? உன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்பதை உன் அப்பா நான் தீர்மானித்து விட்டேன். அதை இப்பொழுது உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்துள்ளேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. ஒரு நபர் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கின்றார். அவர் உன் உறவாக கூட இருக்கலாம். ஆனால் நீ அவரை சற்றும் மதிப்பதே இல்லை. உனக்கு அவரை பிடிக்கவும் இல்லை. அவரை ஒரு மனிதனாக கூட உன் மனதில் அவரை பற்றிய எண்ணம் தோன்றவில்லை. அந்த அளவிற்கு நீ அவளை வெறுக்கின்றாய். ஆனால் உன்னுடைய குடும்பத்தினரோ நீ அவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்தான் உன் வாழ்க்கை துணை தங்கமே. அவரைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ளப் போகின்றாய். நீயே விரும்பவில்லை என்றாலும் அவர்தான் உனக்கு வரனாக வரப்போகின்றார். எப்பொழுதும் நீ ஒருவரை விரும்புவதை காட்டிலும் உன்னை விரும்புபவரை நீ திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ யாரையும் உன் மனதார நினைக்கவில்லை. ஆனால் உன்னை மட்டுமே ஒருவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். அவருடன் உன் திருமணம் நடைபெறப் போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் இனி அவர் மட்டும்தான். இதை யாராலும் மாற்ற முடியாது. காலம் கணக்கிடுதை யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் தடுக்கவும் முடியாது. உனக்கு அவர் மீது பல வெறுப்புகள் இருக்கலாம். ஆனால் போக போக அனைத்தும் சரியாகிவிடும். இவர்தான் உனக்கு எல்லாமே என்று உன் வாயாலேயே சொல்லும் நாட்கள் வரப்போகின்றது. இப்பொழுது உனக்கு அவரை பிடிக்கவில்லை என்றாலும் இன்னும் சில தினங்களில் அவர் உன் மனதில் இடம் பிடித்து விடுவார். நீயே சொல்வாய், அவர் இன்றி இனி என்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அவர் நல்லவராகவும் உன் மீது அதீத அன்பு வைத்துள்ளராகவும் இருக்க போகின்றார். உன்னை அவர் மாற்றப் போகின்றார். உன் மனதை மாற்றப் போகின்றாய். உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவராக மாறப்போகின்றார். நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். திருமணம் நடக்கும் பொழுது உனக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல நீ அவரை மனப்பூர்வமாக விரும்ப தொடங்கி விடுவாய். ஆனால் இப்பொழுது உன்னிடம் சொல்வது இந்த ஒன்று மட்டும்தான். உன்னுடைய எதிர்காலம் அவரோடு தான். அதை மாற்ற முயற்சிக்காதே. ஓ முருகா!